தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் போராட்டத்தை அரசு மலினப்படுத்த இடமளியும் தையட்டி காணி உரிமையாளர்கள் திட்டவட்டம். யாழில் குடும்பஸ்தர் படுகொலை, இளைஞனுக்கு நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி. யாழ் மாவட்ட அரசு அதிபரை சந்தித்த நைனாதீவு விஹாராதிபதி. தையிட்டி விஹாரைக்கு எதிர்ப்பு, பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் வலிமை காட்டிய போராட்டம். ஆண்டின் முதல் 2 நாட்களில் 581 பேருக்கு டெங்கு தொற்றுறுதி. கனடாவிலிருந்து வந்தவருக்கு யாழில் நேர்ந்த பெரும் துயரம், பரிதாபமாக பிரிந்த உயிர். ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை, ஈரான் உச்ச தலைவரின் பதிலடி. தொடர்பின விரிவான செய்திகள். எமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே எமது திடமான கோரிக்கை. மக்கள் போராட்டத்தை அரசு மலினப்படுத்த ஒருபோதும் இடமளியும். இவ்வாறு தையிட்டி காணி உரிமையாளர்கள் கூட்டாக தெரிவித்துள்ளனர். தையிட்டியில் மக்களின் காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விஹாரைக்கு எதிராகவும் மக்களின் காணிகளை முழுமையாக விடுவிக்க கோரியும் விஹாரை முன்பாக நேற்று நடத்தப்பட்ட போராட்டம் தொடர்பில் வழங்கிய சபையின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்கள். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி போராட்ட களத்தில் நேற்று மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது. இது எமக்கு கிடைத்த பெரும் பலமாகும். திஸ்ஸ விஹாரைக்காக கையகப்படுத்தப்பட்ட மக்களின் காணிகளில் விஹாரை அமைந்துள்ள காணியை தவிர ஏனைய காணிகள் 4 கட்டங்களாக விடுவிக்கப்படும் என்று யாழ் மாவட்ட செயலகத்தில் காணி உரிமையாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது மாவட்ட செயலர் யோசனையொன்றை முன்வைத்திருந்தார். ஆனால் காணிகள் விடுவிக்கப்படும் 4 கட்டங்களுக்கும் நாங்கள் காலவரையறையை விதித்திருந்தோம். இதன்போது மாவட்ட செயலாளர் தடுமாறினார். அவர் அந்த யோசனையிலிருந்து பின்வாங்குகின்றார் என்று எங்களுக்கு உடனே தோன்றியது. இதுவரைக்கும் மாவட்ட செயலகத்தில் இருந்து காணி விடுவிப்பு தொடர்பில் எங்களுக்கு உத்தியோகபூர்வ அறிவித்தல் எதுவும் வரவில்லை. காணி விடுவிப்பு தொடர்பாக யாழ் மாவட்ட செயலர் முன்வைத்த யோசனை நேற்று எமது போராட்டத்தை மலினப்படுத்துவதற்காக அல்லது செயலிழக்க செய்வதற்காக அரசால் வகுக்கப்பட்ட உத்திதான் என்று நாங்கள் எண்ணுகிறோம். எமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே எமது திடமான கோரிக்கை. எமது நேற்றைய போராட்டம் தொடர்பாக யாழ் மாவட்ட பல்கலைக்கழக மாணவர்களும் வெகுஜன அமைப்புகளும் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்தலை வழங்கியிருந்தோம். அதற்கமைய அவர்கள் நேற்று முழுமையாக வந்து இந்த போராட்டத்தில் பங்கு பற்றினார்கள். வவுனியா முல்லைத்தீவிலிருந்தும் கூட மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் தன்னார்வத்துடன் வந்து இந்த போராட்டத்தில் பங்கு பற்றினார்கள். எங்கள் போராட்டத்தை அவர்கள் தங்கள் போராட்டமாக நடத்தினார்கள். இது எமது போராட்டத்திற்கு பெரும் பலத்தை சேர்த்துள்ளது. எமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்கின்றார்கள். நைனாதீவு விஹாராதிபதி நவதலக பதும கீர்த்தி திஸ்ஸ யாழ் மாவட்ட அரசதிபர் மருதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பில் தையிட்டி விஹாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாவட்ட செயலரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விஹாராதிபதி கேட்டறிந்து கொண்டார். மேலும் விஹாராதிபதி தமது பக்க நிலைப்பாடுகளையும் மாவட்ட செயலரிடம் தெரிவித்தார். இலங்கையின் தையிட்டி விஹாரை தற்போது அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ விஹாரைக்கென அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை எனவும் அவற்றில் தற்போது விஹாரை அமைந்துள்ள சுமார் 1.2 ஏக்கர் காணியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என்றும் தற்போதுள்ள தையிட்டி விஹாரியை தன்னிடம் பொறுப்பளித்தால் விஹாரை அமைந்து 1.2 ஏக்கர் காணிகளின் உரிமையாளர்களுக்கு தனது பொறுப்பின் கீழ் உள்ள திஸ்ஸ விஹாரை காணியில் 1.2 ஏக்கர் காணியை மாற்றீடாக வழங்க தயார் என நைனாதீவு விஹாராதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் பிரதான சந்தேக நபருக்கு நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுவருட தினமான கடந்த வியாழக்கிழமை மருதங்கணி பகுதியில் 40 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளை தீவிரப்படுத்திய போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞரை பிரதான சந்தேக நபராக கைது செய்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தியுள்ளனர். இதையடுத்து அந்த நபரை எதிர்வரும் 16ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இந்த வருடத்தின் முதல் 2 நாட்களில் மாத்திரம் 581 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலையால் டெங்கு குடம்பிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையிலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 21ஆம் தேதியன்று இடம்பெற்ற தையட்டை போராட்டத்தின் போது தவத்திரு வேலன் சுவாமி உட்பட 5 தமிழர்கள் கைது செய்யப்பட்டமையை கண்டித்து பிரித்தானியாவில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டமானது பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்தின் முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தாயகத்தில் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டத்தில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதியன்று மதகுரு வேலன் சுவாமி உட்பட 5 தமிழர்கள் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அதனை கண்டித்தும் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரியை அகற்ற கோரியும் தாயகத்தில் நேற்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் பிரித்தானியாவில் 2026ஆம் ஆண்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. போராட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவரின் கையெழுத்துடன் இந்த விடயம் தொடர்பான மனு ஐக்கிய நாடுகள் சபை உட்பட அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்தவர் நிமோனியா காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வசித்து வந்த 42 வயதுடையவர் அண்மையில் விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வந்து வட்டுக்கோட்டை பகுதியில் தங்கியிருந்துள்ளார். அந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது உயிரிழப்பிற்கு நிமோனியா காரணம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை பிபிலை பிரதேசத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. அந்த பிரதேசத்தை சேர்ந்த 52 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையே வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் 25 வயதுடைய அவரின் மூத்த மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான மகன் யுவதி ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இந்த காதலுக்கு தந்தை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். இந்த காதல் விவகாரம் தொடர்பில் நேற்றிரவு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது வீட்டில் மறைத்து வைத்திருந்த கூறிய ஆயுதத்தால் தந்தையை மகன் வெட்டி படுகொலை செய்துள்ளார். மகனை கைது செய்துள்ள போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோர் அவர்களுக்கு உரிய இடத்தில் வைக்கப்படுவார்கள் என்று ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லாஹ் அலி ஹொமைனி நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையே அமைதியாக போராடுபவர்களை ஈரான் அரசு கொன்றால் அவர்களை மீட்க தங்கள் படையினர் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையிலேயே அயதுல்லாஹ் அலி ஹொமைனி இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது உரையில் ஹொமைனி கூறியதாவது: போராட்டக்காரர்களின் பொருளாதார கோரிக்கைகள் நியாயமானவை. அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் போராட்டம் என்ற பெயரில் கலவரத்தில் ஈடுபடுவோரின் பேச்சுவார்த்தை நடத்துவது தேவையில்லாதது. அவர்களை அவர்களுக்குரிய இடத்தில் வைக்க வேண்டும். இந்த போராட்டங்களின் பின்னணியில் எதிரியின் சதி இருக்கிறது. அந்நிய சக்திகள் தான் இந்த போராட்டங்களை தூண்டுகின்றன. இந்த விவகாரத்தில் நாங்கள் எதிரியிடம் மண்டியிட மாட்டோம் என்று தனது உரையில் ஹொமைனி உறுதியளித்தார். இதற்கிடையில் அமைதியாக போராடுபவர்களை ஈரான் அரசு கொன்றால் அவர்களை மீட்க தங்கள் படையினர் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்த பரபரப்பான சூழலில் போராட்டக்காரர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்கள் உரிய இடத்தில் வைக்கப்படுவார்கள் என்று ஹொமைனி தற்போது எச்சரித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.